Hello students, this is Ranjith. இப்போ நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.8ல 9th sum பார்க்குறோம். சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா if z equal to 2 minus 2y அப்படின்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து அது போலார் ஃபார்மில் கொண்டு வர சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் சம்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம போலார் ஃபார்ம் கொண்டு வர்றப்ப ஒரு 2k பையை ஆட் பண்ணுவோம். பட் இந்த சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2k பையை ஆட் பண்ணாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டோட வேல்யூஸு இதை வந்து ஆட் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இந்த சம்மு. பாருங்க find the rotation of z by theta radians in the counter clockwise direction about the origin. இதான் அதனுடைய மீனிங். ஓகே, வாங்க சம்முக்கு போகலாம். நம்ம ப்ரீவியஸ்லி பண்ண மாதிரி தான். let z equal to 2 minus 2y. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் r sis theta அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். r sis thetaன்னு எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் a equal to 2 b equal to minus 2 அவ்வளோதான். ஸோ ஐயை மட்டும் விட்டுருணும். ஸோ a2 b வந்து -2 நமக்கு கிடைச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம r ஃபைண்ட் அவுட் பண்ணணும். r உங்களுக்கு தெரியும் a² + b². ஏன்றது 2, bன்றது -2. அதை இப்போ ஸ்கொயர் பண்ணால் அப்படி கிடச்சிடும். ஸோ ஒன்று 8ன்னு வந்துடும். ஸோ 8 என்ன பண்ணலாம், √8 என்ன பண்ணலாம், 2√2ன்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ஃபான்றதுக்கு ஃபார்முலா என்னது, tan inverse of modulus b by a. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸசைஸ் முன்னாடி ப்ரீவியஸில் இருக்குது. b by aன்னு கிடச்சிடும். ஸோ tan inverse அப்படின்னு bன்றது -2, aன்றது 2. ஸோ என்ன ஆகிடும், 2 அடிபட்டுரும். அடிபட்டால் -1 இருக்கும். ஸோ 1 இருந்தாலும் மாடுலஸ் இருக்கிறப்ப என்ன ஆகிடும், +1 மாறிடும். ஸோ +1 மாறுறதால tan inverse equal to 1ன்னு கிடச்சிரும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆல்ஃபா ஈக்குவல் டு π/4ன்னு கிடச்சிரும். ஓகே, π/4ன்னு கிடச்சிச்சு. இப்போ இது என்ன குவாட்ரண்ட், அதான் முக்கியம். இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இல்லை, இங்கே பாருங்கள் 2 மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்னு என்ன அர்த்தம், டீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபான்னு அர்த்தம். அப்போ டீட்டாவுக்கு வந்து மைனஸ் ஆல்ஃபா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் π/4ன்னு. இப்போ டீட்டா வந்து -π/4 நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து ஆரோட வேல்யூ டீட்டோட வேல்யூ தான் முக்கியம். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போடுறோம், இதில் புட் அவுட் பண்ணுறோம். therefore z equal to ஆருக்கு என்ன இருக்கு பாருங்கள், 2√2 அப்படின்னு இருக்கு. ஸோ சிஸ் டீட்டாவுக்கு பதில் என்ன இருக்கு பாருங்கள், -π/4 இருக்குது. அவ்வளோதான். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இதை பார்த்துங்க. இதோட முடிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை புட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டீட்டா ஈக்குவல் டு π/3. டீட்டா π/3 இருக்கும்போது இசட் என்னவா மாறுதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2√2 சிஸ் π/3 இது கூட ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ π/3 -π/4 அப்படின்னு போடுறோம். ஸோ போடுறப்ப என்ன ஆகிடும், 2√2 போட்டு சிஸ் எல்சிஎம் பாருங்கள், 3 4s are 12 போட்டுங்க. 4 இங்கே போய்டும், 3 இங்கே போய்டும். 4π - 3π அப்படின்னு கிடைக்கும். தட்ஸ் ஆல். அடுத்தது செகண்ட் டீட்டா ஈக்குவல் டு 2π/3ன்னு கொடுத்துருக்காங்க. 2π/3ன்னு கொடுக்குறப்ப இசட் ஈக்குவல் டு சிமிலர் கேஸ் தான், 2√2ன்னு போட்டு சிஸ்ன்னு போட்டு இதுலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 2π/3 -π/4 எல்லாத்துலேயுமே π/4 தான். ஸோ இதுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 2√2 சிஸ் எல்சிஎம் எடுத்தால் அதே 12 தான். 4 இங்கே போய்டும். 4 போகிறப்ப 4 2s are 8ன்னு இருக்கும். இந்த 3 இங்கே போய்டும். அப்போ 8ல் 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5. ஸோ 5π/12 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு 3π/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் ஈக்குவல் டு 2√2 சிஸ் 3π/2 -π/4 இதான் போடணும். ஸோ 2√2 அப்படியே வந்துருச்சு, சிஸ் வந்துருச்சு. அகைன் 2 4s are 8 அப்படின்னு வரக்கூடாது. இங்கே ரெண்டுலேயுமே பெரிய நம்பர் என்னது 4 இருக்குது. ஸோ 4ன்னு வச்சுக்கலாம், இல்லை 8ன்னே வச்சிங்களேன், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். 8ன்னு வச்சிங்க. ஸோ இந்த 4 இங்கே வந்துடும், இந்த 2 இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ 4 3s are 12, இங்கே 2 போய்டும். 12ல் உங்களுக்கு 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 10π/8 இப்படியும் வச்சுக்கலாம். இது குளூருக்கு அடிச்சிக்கிட்டுனா உங்களுக்கு என்ன வரும், 5/4ன்னு அடிச்சிக்கலாம். எப்படி வச்சாலும் ஆன்சர் ஒன்று தான். தட்ஸ் ஆல். வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். பாருங்கள். தேங்க்யூ.